சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடிக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்குவோம். கருவேப்பிலை 1 கப் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து குட்டி கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, காஞ்ச மிளகாய் தேவைக்கு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 4 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நான் வாங்கிட்டு தண்ணியில் அலசி அதை உருவிட்டு நல்லா வந்து ஒரு துணியை விரித்து போட்டு ஒரு கிச்சன் டவலில் நம்ம வந்து நல்லா கெட்டியான டவலாக போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணி உணர்ந்தால் போதும். அந்த பச்சை கலர் மாறாமல் எடுத்துருங்க. வெயிலில் வச்சிட வேண்டாம். கருவேப்பிலை பொடிக்கு வந்து இந்த மாதிரி பச்சையாக நீங்கள் போட்டு செஞ்சால் தான் அதோடய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உளுந்து இந்த கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கும் போது அதோட சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளை உளுந்தை விட இந்த மாதிரி பொடிக்கு, இட்லி பொடிக்கு, பருப்பு பொடி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி கருப்பு எள்ளு, இந்த எள்ளுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து கருப்பு எள்ளு இன்றைக்கி எடுத்துருக்கோம். மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகாய் காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகு போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு, பெருங்காயத்தூள். இவ்வளோதாங்க இந்த கருவேப்பிலை பொடிக்கு. ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மட்டும் இந்த கருவேப்பிலையை வதக்கும் போது கொஞ்சோண்டு விட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து ட்ரையாகவே நம்ம வறுத்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை வறுக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கருக்கிடக்கூடாது. அடுத்ததாக இந்த எள்ளையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணுங்கிறது இல்லை. நான் ஆல்ரெடி எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். அதனால் போட்ட உடனே இப்போ வந்து ஜீரகத்தை போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மிளகாய் வந்து வறுக்கக்கூடாதுங்க. அதனால் வந்து சூட்லேயே போட்டு நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். மிளகாயை நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கருவேப்பிலை வறுத்து காட்டிடுறேன். இது பாருங்கள், இதுக்கு வந்து நச்சுமா 1 டீஸ்பூன் அளவு கூட விட, நச்சுமா 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம நல்லா வந்து நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலையே இதில் சேர்த்துறேன். கருவேப்பிலை வந்து நான் நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து உளுந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் உளுந்து வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட வாசத்தை அடக்கிடும். கருவேப்பிலையை வதக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்குறது நல்லது. இப்போ பாருங்கள், இது லேசாக கருக வந்து இப்படி தொட்டால் வந்து சலசல சத்தம் கேட்கும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவேன். இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் அந்த பருப்பையும் ஆற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கருவேப்பிலை பொடி அரைச்சிடலாம். இந்த கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை இந்த பொடி வந்து சாதாரண இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதோடு இல்லாமல் மேலால் வந்து தோசையில் தூவி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க சாப்பிட மறுத்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. முடி நரைக்காது. நிறைய சத்துக்கள், அயன் இருக்குது கருவேப்பிலையில், நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் கருவேப்பிலையை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் ரெகுலராக
எடுத்துங்க. கருவேப்பிலை பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.